பாஜக ஆளும் மாநிலங்களுக்கே மத்திய அரசு அதிக நிதி வழங்கி வருகிறது. மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மற்ற மாநிலங்களை பார்ப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பரபரப்பு குற்றச்சாட்டு. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. இந்த திட்டத்திற்காக 26,000 கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசே ஒதுக்கியது என்றும் விளக்கம். அரசின் நிதி நிலைமை குறித்த எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு வேடிக்கையாக உள்ளது. அடிப்படை புரிதலின்றி எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாக அண்ணாமலை பேட்டி. மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 43,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிட தயார் எனவும் பதிலடி. இடைத்தேர்தலின் முடிவால் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என அண்ணாமலை கேள்வி. இடைத்தேர்தலால் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே வராது என்றும் அண்ணாமலை பேட்டி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். நகை பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை தவிக தலைவர் விஜய் சந்திக்கும் இடத்தை தேர்வு செய்வதில் குழப்பம். மழையால் மண்டபத்தில் கூட்டத்தை நடத்த தவிக திட்டமிட்டுள்ள நிலையில் அம்பேத்கர் திடலில் சந்திப்பை நடத்த போராட்ட குழு விருப்பம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிட்டு அனல் பறக்கும் பிரச்சாரம். திமுக நாதக வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் கட்சியில் இருந்து நீக்கம். கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் விதத்தில் செயல்பட்டதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. திமுகவில் இணைந்தார் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தார். திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள் 6 மணி நேரம் காத்திருந்த விவகாரத்தில் அலட்சியமாக பதில் அளிப்பதா? கோபாலபுரம் குடும்பத்திற்கு நெருக்கம் என்ற ஆணவத்தில் அமைச்சர் சேகர் பாபு ஆடிக்கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை ஆவேசம். சென்னையை உலுக்கிய பட்டாபிராம் இரட்டை கொலை வழக்கு. குற்றத்தை தடுக்க தவறிய காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் பணியிடை நீக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சிறுவன் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார். 6 பேர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அண்ணன் மகனை மது அருந்த வைத்த இளைஞர். கொடூர செயலில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை. தொடர் விடுமுறையால் திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள். பல மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசித்த மக்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தை உத்திரத்தையொட்டி வருஷாபிஷேக நிகழ்வு கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம்.
பொங்கல் விடுமுறையொட்டி பழனி முருகன் கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். கொட்டும் மழையில் பாத யாத்திரையாக வருகை தந்து சாமி தரிசனம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் மாயமான பள்ளி மாணவன் சடலமாக மீட்பு. 2 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டதால் மீனவ மக்கள் வேதனை. மதுரை திருப்பரங்குன்றத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியது தொடர்பாக 2 அமைப்பினர் மீது போலீசார் வழக்கு. இஸ்லாமிய அமைப்புகள் மீது 4 பிரிவுகளிலும், இந்து முன்னணியினர் மீது 3 பிரிவுகளிலும் வழக்கு பதிவு. பட்டுக்கோட்டை அருகே பூச்சி தாக்குதலால் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. கரூர் மாவட்டம் கருப்பக்கவுண்டம்புதூர் அருகே மளிகை கடையில் மண்ணெண்ணெய் குண்டு வீச்சு. சிகரெட் கேட்டதற்கு கடைக்காரர் பீடி கொடுத்த ஆத்திரத்தில் இளைஞர் விபரீத செயல். கொல்கத்தா பெண் மருத்துவரை கொன்றவரை தூக்கிலிட உத்தரவிட்டாலும் கவலைக்கு இடமில்லை. குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சஞ்சய் ராயின் தாய் திட்டவட்டம். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்ப மேளாவில் 7.5 கோடி பேர் புனித நீராடினர். கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய புனித நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் குவிந்துள்ள லட்சக்கணக்கானோர். சயீப் அலிகானை தாக்கியவர் சட்டவிரோதமாக வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் நுழைந்தவர். கொள்ளை நோக்கத்துடன் வீட்டுக்குள் புகுந்ததாகவும் போலீசார் அறிவிப்பு. நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள விடாமுயற்சி படத்தின் பத்திக்கிச்சி பாடல் வெளியானது. விஷ்ணு எடாவன் எழுதியிருக்கும் பாடலை அனிருத் மற்றும் யோகி சேகர் இணைந்து பாடியுள்ளனர்.